பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் பிரியாணியை ரொம்ப எளிமையான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 கிலோ அரிசி 3 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மசாலா வந்து சேர்க்க போகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது வந்து ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் பாருங்கள். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து கலந்துட்டு இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி பழம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து எடைக்கெடை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு. இது கூட கொத்தமல்லி, புதினா தலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. முக்கியமாக பிரியாணிக்கு வதங்குற ஸ்டெப்பு கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் பக்குவத்துக்கு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் துண்டுகள் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணியில் போட்டு கிண்டி சோறை உடச்சி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். சிக்கன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடாமல் இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் வந்து நல்லா திக்கான தயிர் சேர்த்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம். உப்பு வந்து எடைக்கெடை டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிய நல்லா வதக்கி விடுங்க. 3/4% இந்த எண்ணெயிலே சிக்கன் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சேர்த்துக்கலாம். லெமனில் தண்ணி சேர்க்காம நான் வந்து பார்த்திங்கன்னா 4 லெமன் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி வரும்போது அரிசி வந்து சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கரண்டி வச்சு நல்லா எல்லா சைடும் நல்லா அடி கொடுத்து நல்லா கிண்டி விடுங்க. இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு மிதமான ஹீட்டில் வச்சு இதை வேக விடுங்க. நல்லா பாருங்கள், அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வரும் பாருங்கள். நல்லா இது போல் நல்லா அடி கொடுத்து கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மேலாக நெய் ஊற்றிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு அப்படியே தம் வச்சுருங்க. தம்மை உடைச்ச வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க. ஏன்னா சாப்பாடு கொடுக்கணும், டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதை மட்டுமே நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டோம். தம் உடைச்ச வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, சாரிங்க.